ரஹ்மான் பேக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல, சும்மா சளி பிடிச்சிக்கிட்டு தும்பிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு இருக்க மாதிரி அப்படியே எனக்கு இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருஷங்களாக, கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. நான் அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். சும்மா ஒரு லைட்டாக ஒரு தூத்த தலையில் இருந்துச்சுன்னா சளி பிடிச்சிக்கும். ஒரு ஊரில் போய்ட்டு ஒரு தண்ணி குடித்தா சளி பிடிச்சிக்கும். எதுவுமே விரும்பினது சாப்பிட முடியாது. ஒரு ஐஸ்கிரீமு, ஜூஸு எதுவுமே சாப்பிட முடியாது. ஒரு பழங்கள் அப்படி தான், சாத்துக்குடி, ஆரஞ்சுலாம் சாப்பிட்டோன்னா சளி பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. நான் ஒமேகா 3 மாத்திரை எடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் உண்மையாக சொல்வேன், எனக்கு இது வரைக்கும் நான் ஒமேகா 3 மாத்திரை சாப்பிட்டதுலேருந்து எனக்கு இது வரைக்கும் அந்த சளிங்கிறதே எனக்கு பேச்சே இல்லாத போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதனால ஒமேகா 3ல எனக்கு நல்ல மாற்றம் தெரியுது. அது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சு, அவருக்கு எடுத்து கொடுத்தேன். அவர் இந்த மாத்திரை சாப்பிட்டாரு, சுகர் கண்ட்ரோல் ஆணுச்சு. கால் வலி காலையில்னு ஒரு நரம்பு பிடிச்சி அவருக்கு இழுத்துட்டே இருக்கும்.